இரவோடு இரவாக வீடுகளிலே இருந்து ஆட்கள் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்படுகின்ற சம்பவங்கள் தினசரி. ஒரு நாளைக்கு விடுதலை புலிகளோடு தொடர்பாடல் வைத்திருந்த ஒரே ஒரு ஊடகவியலாளர் நான். செம்மணியுடைய புவியியல் அமைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். விடுதலை புலிகள் வன்னியிலிருந்து தரவை ஊடாக, அரியாலை கடற்கரை தரவை ஊடாக குடாநாட்டுக்குள் பிரவேசிக்கின்ற அந்த தரையாக செம்மணி பயன்படுத்தப்பட்டது. ஆகவே செம்மணிக்கு குறுக்காக இராணுவம் செய்த ஊழல்களை மறைப்பதற்கு, அட்டகாசங்களை, கொடூரங்களை மறைப்பதற்கு உதவியவர்களை இராணுவம் பாதுகாத்தது. சந்திரிகா அரசாங்கத்தில் 2 விதமான ஒரு நிலைப்பாடு இருந்தது. புலிகள் நிலை கொள்வதற்கான சூழ்நிலை வருகின்ற போது அந்த புலிகளை அனுப்பதற்காக யானக பெர்ரா போன்ற கொடூரமான தளபதிகள் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டார். இப்போ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. கைப்பற்றிய யாழ்ப்பாணத்துக்குள்ள புலிகள் அங்கங்கே நிலை கொண்டு செயற்படுகிறார்கள், கரந்தடிப்படையாக இருந்து தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த தாக்குதலை நடத்துவதற்கு அவர்களுக்கு வசதி வாய்ப்பு, சாப்பாடு கொடுத்து, தங்குமிடம் கொடுத்து பாதுகாக்கின்றவர்களை இலக்க வைக்க தொடங்கினார்கள். அப்படி இலக்கு வைக்கப்பட்ட பொதுமக்கள் தான் இந்த 400, 500, 1000 பேர் என்று காணாமல் போன, நூற்றுக்கணக்கில் காணாமல் போனவர்கள். அப்போது எனக்கு நல்ல நினைவாயிருக்கிறது, புலிகளுடைய யாழ் தளபதியாக இருந்தவர் பிற்காலத்திலே புலிகளிலே பெரிய பதவிக்கு வந்த பொட்டம்மா. செம்மணி நாம எதிர்பார்க்காத, நாம இப்படிலாம் நடந்திருக்குமா என்று நினைத்து கூட பார்க்க முடியாத பல விஷயங்களையும் பல செய்திகளையும் தந்து கொண்டிருக்கு. இன்றைய நாளிலையும் சிறுவர்களுடைய உடல் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்கள்ல மிகப்பெரிய அளவான கவலைகளையும் பெரிய அளவான என்ன சொல்றது விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருந்த பல செய்திகளை பார்த்தோம். இன்றைய நாள்ல நாங்க சந்திக்க போறவர் மிக முக்கியமான செம்மணி நடந்த காலப்பகுதியில, யாழ் குடாநாட்டினுடைய மிக மிக பயங்கரமான காலப்பகுதியில பத்திரிகையாளராக செயற்பட்ட ஒரு பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர், உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர். அந்த காலத்துல வெளிவந்த ஒரே ஒரு ஊடகம், செய்திகளை வெளியிட்ட ஊடகம் உதயன் பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய பிரதான ஆசிரியர் வித்யாதரன் அவர்களை சந்திக்க போறோம். இவர் தான் அங்க இந்த செய்திகளை அந்த ஆரம்ப காலத்துல நேரடியாக களத்திலிருந்து வெளியிட்டவர். இவர்கிட்ட இருந்து பல தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தோட இந்த வீடியோவில் அவரை நாங்கள் சந்திக்க போறோம். 95 இறுதி பகுதியில் யாழ்ப்பாணத்தை பகுதியாக கைப்பற்ற தொடங்கிய இராணுவம் 96 ஏப்ரலுக்கு பின்னர் தான் யாழ்ப்பாணத்தை முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. 96 ஏப்ரல் மேக்கு பின்னர் யாழ்ப்பாணம் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் வந்த பின்னர் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த ஒரே ஒரு ஊடகம் உதயன். அது மாத்திரமல்ல, அந்த காலகட்டத்திலே இன்னொரு ஊடகமும் அங்கிருந்து தொடர்பாடலை வைத்திருந்தது, பிபிசி. அந்த பிபிசியினுடைய யாழ்ப்பாண செய்தியாளராக நான் தான் அப்போது பணியாற்றினேன். ஆகவே உதயன் மூலமாகவும் பிபிசி மூலமாகவும் அன்றைய யாழ்ப்பாணத்தை, அது பற்றிய நெருக்கடியான செய்திகளை துணிச்சலோடு வெளியே கொண்டு வருவதிலே நான் ஒரு காத்திரமான பங்களித்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அதற்காக பல ஆபத்துகளையும் எதிர்கொண்டிருக்கிறேன். ஆயினும் நாங்கள் தளராமல் அதை செய்திருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே தான் நீங்கள் கூறுகின்ற விடயம் செம்மணி என்று கூறுவதிலும் பார்க்க, இரவோடு இரவாக வீடுகளிலே இருந்து ஆட்கள் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்படுகின்ற சம்பவங்கள் தினசரி. ஒரு நாளைக்கு 5-10 பேர் என்று குறையாத ஒரு நிலை இருந்தது 96. அது பற்றிய பதிவுகளை நான் நினைக்கிறேன் இப்போதும் கூட நாங்கள் பெற முடியும். மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் இருந்தது. என்னுடைய நினைவு சரி என்றால் ஸ்ரீதரன் என்ற ஒருவர் அந்த அலுவலகத்தில் இருந்தார். அப்போது அந்த பதிவு தினசரி அது பற்றிய செய்திகளை நாங்கள் தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் 98ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நான் நினைக்கிறேன் அந்த செய்தியையும் முழு உலகத்துக்கும் வெளியே எடுத்து சென்றது நான் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்திலே கிருஷாந்தி குமாரசாமியினுடைய விடயத்தை ஒட்டிய போராட்டம் யாழ்ப்பாணத்திலே பெரிய மட்டத்தில் முகிழ்ந்தது. அந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லுகின்ற ஒரே ஒரு ஊடகமாக இருந்தது உதயன் மட்டுமே. அந்த காலகட்டத்திலே தலைமறைவாக யாழ் குடாநாட்டில் இயங்கிய விடுதலை புலிகளோடு தொடர்பாடல் வைத்திருந்த ஒரே ஒரு ஊடகவியலாளர் நான். என் மூலம்தான் அந்த போராட்டங்கள் பற்றிய செய்திகள் வெளியே, எப்போது போராட்டம், என்ன வடிவத்தில் போராட்டம், அந்த போராட்டத்துக்கு புலிகள் விடுத்த அழைப்பு பற்றிய செய்திகள் எல்லாம் உதயன் மூலமாகவும் பிபிசி மூலமாகவும் நான் வெளியிட்டேன். அந்த காலகட்டத்திலே தான் இந்த செம்மணி விவகாரம் வெளியே வந்தது. கிருஷாந்தி கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்ட சோமரட்ன ராஜபக்ஷ என்ற ஒரு இராணுவ சிப்பாய், அவருடைய பேட்டியை கூட அவர் அப்படி கூறின, நாங்கள் மாத்திரம் குற்றவாளிகள் அல்ல,
400-500 பொதுமக்களை இவ்வாறு செம்மணியிலே புதைத்திருக்கிறார்கள் என்று அவர் கூறிய சாட்சி வழங்கினார். அந்த 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 சாட்சியத்தை முதலில் செய்தியாக்கியது நான் தான். அதை கூட நான் நினைக்கிறேன் உதயநிலை நான் வெளியிட்டிருப்பேன். இப்போது என்னோட பதிவுகளிலே அதை பார்த்தா நாங்கள் பெற முடியும். அதன் பின்னர் தான் செம்மணி என்ற விவகாரம் பெரிய உருவெடுத்து கொண்டிருந்த நிலை இருந்தது. அந்த காலகட்டத்தை புரிந்து கொள்வதற்கு செம்மணியுடைய புவியியல் அமைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். செம்மணி விடுதலை புலிகள் வன்னியிலிருந்து அந்த தரவை ஊடாக, அரியாலை கடற்கரை தரவை ஊடாக குடாநாட்டுக்குள் பிரவேசிக்கின்ற அந்த தரையாக செம்மணி பயன்படுத்தப்பட்டது. ஆகவே செம்மணிக்கு குறுக்காக மிக நெருக்கமாக காவலரண்களை அமைக்க வேண்டிய தேவை அரசு படைகளுக்கு இருந்தது. அதற்காக பல பெக்கோ இயந்திரங்கள் அந்த பகுதியில் தரித்திருந்தன. அதுக்காக பெரிய அளவில் அப்போ அந்த காலகட்டத்தில் எனக்கு நினைவிற்கு, நான் கூட அந்த பக்கத்தில் போய் வரைக்கே பார்த்திருக்கிறேன். சித்துப்பத்து மாநிலத்தை அண்டிய பகுதிகளிலே பெக்கோ வாகனங்கள் பல நின்றிருந்தன. ஆனால் சந்தேகத்தை தரவில்லை. ஏனென்றால் வழக்கமாக பாதுகாப்பு காவலர்கள் புதுசாக அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்டி பனவரங்களை வெட்டி போட்டு அமைக்கின்ற வேலைகளுக்காக ஈடுபட்டு 96ஆம் ஆண்டு இந்த அவருடைய சாட்சிக்கு பிறகு செம்மணி இந்த இப்படி ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. அது பிறகு அந்த நேரத்தில் ஒரு அகழ்வு அங்கே இடம்பெற்றது தானே? அப்போ அந்த அகழ்வு இடம்பெற்றது. முதலிலே அவர் இப்படி கூறியதை நம்பாவிட்டாலும் சரி நீங்கள் அடையாளம் காட்டுங்கள் என்று அவரை அழைத்து வந்தார்கள், பாதுகாப்போடு அழைத்து வந்தார்கள். அந்த இடம் இப்போது நடைபெறுற இடம் இல்லை. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கண்டி வீதியில் சாவகச்சேரி பக்கம் போகின்ற போது அந்த யாழ்ப்பாணம் வரவேற்கின்ற பகுதி அந்த வலது பக்கம் இருக்கு. வலது பக்கம் தான் அந்த இடத்துல கூட முதல் 2 நாட்கள் அது ஒரு பிறந்த பிரதேசம். அதிலே எங்கே புதைக்கப்பட்டது என்பதை காட்டுவதிலே அவருக்கு ஒரு நெருக்கடி இருந்தது. அதனால் ஆரம்பத்திலே அவர் பொய் சொல்லுகின்றார் என்ற ஒரு நிலைப்பாடு கூட இருந்தது. ஆனால் பின்னர் அந்த செய்தி சரி என்று காணப்பட்டது. என்னுடைய நினைவு சரி என்றால் 15க்கு மேற்பட்ட உடல்கள் அங்கு ஒரு நாள் இல்லை 3-4 நாட்கள் சென்றது. ஆனால் இப்போது எடுப்பது போல மிக ஆறுதலாக எல்லாம் எடுக்கல. வெட்டி வரைக்கும் அப்போ ஒரு 2 நாள் 3 நாளில் பொடி எடுத்ததை தவிர அதே ஒரு சட்ட ரீதியான அணுகுமுறையோடு எடுக்கல. இவர் காட்டி கொடுத்து விட்டார், வந்து விட்டது என்ற விடயம் கூட எடுக்கப்பட்டது. இதில் கூட ஒரு விடயம் இப்போது பலரும் கவனிக்காத ஒரு விடயம் இருக்கின்றது. இதுபோல மனித புதைகுழியோடு அகப்பட்டு தண்டிக்கப்பட்ட இன்னொரு சம்பவம் இருக்கின்றது. சோமரட்ன ராஜபக்ச மாதிரி குற்றம் புரிந்த, ஆனால் அது பாலியல் குற்றம் அல்ல, 8 பேரை கொலை செய்த குற்றம் கொண்டு மிரிசுவில் படுகொலை இருக்கிறது. நீங்கள் 2 விஷயத்தையும் பார்க்கணும். மிரிசுவில் படுகொலையில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட சிப்பாய கோட்டாபய ராஜபக்ச பதவிக்கு வந்த உடனே பொது மன்னிப்பு அளித்து, உங்களுக்கு தெரியுமோ தெரியல, நாட்டினுடைய பாதுகாப்பு செயலாளர் நேரடியாக சிறைக்கு போய் நின்று அவர் வெளிவிடப்படுற நடவடிக்கையை கண்காணித்து அவர் வெளியில் அனுப்பிட்டு தான் வந்தவர். இப்போ 2 அணுகுமுறை இருக்குது. ஒன்று சோமரட்ன ராஜபக்சவுக்கு, மற்றது மிரிசுவில் படுகொலை. 2க்கு முன்னாடி 2 வித்தியாசம். என்னென்றால் 8 பேரை கொலை செய்யப்பட்ட விடயத்தில் கிட்டத்தட்ட 6-7 இராணுவத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. ஒரே ஒருத்தர் தான் தண்டிக்கப்பட்டார். அது அவர் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் என்றதற்கான ஆதாரம். ஆனால் அவர் வாய் திறக்கவில்லை. அவர் வேற யாரையும் காட்டி கொடுக்கல. ஆகவே அவரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கோட்டாபய எடுத்தார். அது மாத்திரமில்லை, கோட்டாபயனுடைய அதே அவர் முந்தி பணியாற்றிய 90களில் அவர் பணியாற்றிய அதே டிவிஷனை சேர்ந்தவர் இந்த கொலையாளி. ஆகவே அவர் விடுவித்தார். ஆனால் சோமரட்ன ராஜபக்ச தான் தப்புவதற்காக ஏனைய இராணுவத்தினை காட்டி கொடுத்தார் என்பதற்காக அவரை விடுவிக்கப்படலை. அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான கைதியாக அவர் தொடர்ந்து இருக்கிறார். இது பல பேர் புரிந்து கொள்ளாத ஒரு விடயம். ஆகவே இராணுவம் செய்த ஊழல்களை மறைப்பதற்கு, அட்டகாசங்களை, கொடூரங்களை மறைப்பதற்கு உதவியவர்களை இராணுவம் பாதுகாத்திருக்கின்றது. சோமரத்ன ராஜபக்ச தான் மாட்டிக்கொண்ட நிலையிலே, அது கூட மாட்டிக்கொண்டது ஒரு நெருக்கடியான அழுத்தம். ஒரு கிருஷாந்தி குமாரசுவாமியினுடைய விடயம் ஒரு நெருக்கடியான அந்த அழுத்தம் வருவதற்கான போராட்ட களச்சூழலை யாழ்ப்பாணத்தில் ஏற்படுத்தினதில் மிகப்பெரிய பொறுப்பு உதயனுக்குரியது. அப்போ வேற எந்த ஊடகம் நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்போ இதெல்லாம் இருக்கல, பேப்பரும் பிபிசியும் 2 தான். இதெல்லாம் அதே நேரத்தில் வெளியிலேருந்து வெரிட்டாஸும் சில பங்களிப்பு செய்தது. ஆனால் முக்கிய பங்களிப்பு உதயன் தான் செய்தது.
அதற்காக பல நெருக்கடிகளை எதிர்கொண்டோம், அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டோம். இந்த கடத்தல் ஆக்கள் காணாமல் போன விடயத்தில் இராணுவ பொறுப்பதிகாரிகள் மட்டத்திலேயும் ஒரு நிலை இருக்குது. இப்போது எடுத்த எடுப்பில் எல்லாரும் சந்திரிகா அரசை குற்றம் சாட்டுகிறார்கள். நான் அதை நேரடியாக சொல்லாவிட்டாலும் சந்திரிகா அரசாங்கத்தில் 2 விதமான ஒரு நிலைப்பாடு இருந்தது. யாழ்ப்பாணத்தை முதல் கைப்பற்றிய போது சந்திரிகா இராணுவ அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து தான் அனுப்பினார். அதாவது மக்களோடு நெருங்கி பழகக்கூடிய அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிகேடியராக இருந்து சென்று இறந்த ஹமாங்கொட அவர் யாழ்ப்பாண 512 பிரிகேட்டுக்கு தளபதியாக இருந்தார். அதே மாதிரி பருத்தித்துறையில் ஒரு பிரிகேடியர் மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டவர்களை தெரிவு செய்தார். அவர்கள் மக்களோட நெருங்கி ஹமாங்கோட எனக்கு தெரியும் யாழ்ப்பாணத்தை மக்கள் மீண்டும் பெரிய இடப்பெயர்விலிருந்து வரைக்க தான் முன்னணியில் நின்று வர்ற பொதுமக்களுக்கு சாப்பாட்டு பாசம் கொடுத்தவர். அவர் புலிகள் அவர்களை என்ன மாதிரி பார்த்தார் என்றால் இராணுவ அதிகாரிகளை பார்க்கல அதே மீறி அரசியல் செய்கின்ற இராணுவத்தினராக அதனால் அவர்களை இலக்கு வைத்தார்கள். உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் ஸ்டான்லி வீதியில் நாளைக்கு ஜூலை 4ஆம் தேதி இதே ஜூலை 4ஆம் தேதியில் ஒரு தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் தான் பிரிகேடியர் ஹமாங்கோட கொல்லப்படுறார். யாழ்ப்பாணத்தில் ஒரு அரச நிறுவனத்தினுடைய ஸ்டான்லி வீதியில் ஒரு அரச நிறுவனத்தினுடைய கட்டிடத்தை திறந்து வைக்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் வந்த பொழுது அந்த நிகழ்ச்சியை திறந்து வைத்தவர் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால்ட சில்வா. அவரை தாண்டி சென்று குறிவைத்தார்கள். அரசியல்வாதியை குறிவைக்க என்னத்தை காரணம் என்றால் அவர்கள் மக்களுடைய மனதை வெல்லக்கூடிய நிலையை பெற்றுக்கொள்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. அப்படியான அதிகாரிகள் இலக்கு வைக்கப்பட்டு புலிகள் நிலை கொள்வதற்கான சூழ்நிலை வருகின்ற போது அந்த புலிகளை அனுப்பதற்காக ஜானக பெர்ரா போன்ற கொடூரமான தளபதிகள் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். இப்போ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. கைப்பற்றிய யாழ்ப்பாணத்துக்குள்ள புலிகள் அங்கங்கே நிலை கொண்டு செயல்படுகிறார்கள், கரந்தடிப்படையாக இருந்து தாக்குதல் நடத்துகிறார்கள். அந்த தாக்குதலை நடத்துவதற்கு அவர்களுக்கு வசதி வாய்ப்பு சாப்பாடு கொடுத்து தங்குமிடம் கொடுத்து பாதுகாக்கின்றவர்களை இலக்கு வைக்க தொடங்கினார்கள். அப்படி இலக்கு வைக்கப்பட்ட பொதுமக்கள் தான் இந்த 400, 500, 1000 பேர் என்று காணாமல் போன நூற்றுக்கணக்கில் காணாமல் போனவர்கள். அது ஒரு அரசாங்கத்துக்கும் நாட்டுக்கும் பெரிய பேர் கெட்ட பேரை தந்து இராணுவத்தை பற்றி ஒரு கொடூர இராணுவம் என்ற நிலை வந்த பொழுதுதான் மீண்டும் யாழ்ப்பாணத்தை ஒரு ஒழுங்குபடுத்தலுக்கு கொண்டு வருவதற்காக ஜெனரல் பலகல்ல போன்ற இராணுவ அதிகாரிகளை மக்களோடு நெருங்கி பழகின்ற இராணுவ அதிகாரிகளை சந்திரிகா அரசு அனுப்பியது. நான் நினைக்கிறேன் சந்திரிகா அரசு என்பதிலும் பார்க்க அப்போது விடயங்களிலே நேரடியாக சம்பந்தப்பட்டவர் அவருடைய மாமனார் ரத்வத்தை. அவர்தான் பாதுகாப்பு பிரதி அமைச்சராக இருந்தார், கேர்னல் ரத்வத்தை. அவர்தான் கன விடயங்களை இதண்டினார். அவருடைய நடவடிக்கை ஜெனரல் ஜானக பெர்ரா போன்றவர்களோடு தொடர்ந்து சென்றதினாலே சர்வதேச ரீதியிலே இருக்க அழுத்தங்களை புரிந்து கொண்டு சந்திரிகா பின்னர் ஆட்களை மாற்றினார். அப்படி அதிகாரிகளை மாற்றியதன் காரணமாகத்தான் அந்த காணாமல் போதல் குறைக்கப்பட்டது. அது பற்றி நான் என்னுடைய புத்தகத்திலே விரிவாக எழுதியிருக்கிறேன். எந்த காலத்துலன்னா அந்த இராணுவத்தினரால காணாமலாக்கப்பட்டு இந்த செம்மணி போன்ற இடங்கள்ல உடல்கள் புதைக்கப்பட்டதா எந்த காலகட்டத்துக்குள்ள? 96க்கு பிறகு 97, 98 காலப்பகுதியில் தான் இது உச்சமாக நடந்தது. 98க்கு பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு நிலைமை சீரடைஞ்சிட்டு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் புலிகள் கரந்தடிப்படையாக அங்கு செய்யப்பட்டார். ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் அப்படி கரந்தடிப்படையாக ஏற்பட்ட புலிகளை தொடர்ந்து சந்திக்க வேண்டிய இடர்பாடு நெருக்கடிகள் எனக்கு இருந்தன. மறைவிடங்களில் சந்தித்திருக்கிறேன். பல தடவைகள் இராணுவத்தால் சுற்றி வளைப்பிலிருந்து தப்பியிருக்கிறோம். இராணுவத்துக்கும் நாங்கள் சந்திப்பது பற்றிய செய்தி பின்னாலே தெரிய வருகின்றது. அப்போது எங்களை எல்லாம் விசாரிக்க கூப்பிடுவார்கள். நாங்கள் சந்தித்ததை சொல்வோம், எங்கு சந்தித்தோம் என்று சொல்லுவதில்லை. அது வளமையான நிலைமை இருந்தது. இதே நிலைமை இப்போதுதான் முதல் வந்ததல்ல. இந்திய படை யாழ்ப்பாணத்தை ஆக்கிரமித்திருந்த காலகட்டத்திலே 87, 89 கடைசி வைக்கப்பட்ட காலகட்டத்திலும் இப்படி இருந்தது. அப்போது எனக்கு நல்ல நினைவாக இருக்கிறது. புலிகளுடைய யாழ் தளபதியாக இருந்தவர் பிற்காலத்திலே புலிகளிலே பெரிய பதவிக்கு வந்த பொட்டம்மான். அவர் யாழ் தளபதியாக இருக்கின்ற போது வல்வெட்டித்துறையிலே பல தடவைகள் கிட்டுவினுடைய தாயார் கிட்டம்மா வீட்டிலே அவரை நான் பத்திரிகையாளர் என்ற முறையிலே சந்தித்திருக்கேன். 50 அங்கால இராணுவம், இந்திய இராணுவம் இருக்கும். இந்தியாவில் ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் அவரை சந்தித்து பேசிக்கொள்வோம். அதே போன்ற நிலைமை அந்த காலகட்டத்திலே நீடித்திருந்தது. நான் நினைக்கிறேன் சரியான
டிஎன்ஏ டெஸ்ட் போன்றவைகள் சரியாக செய்யக்கூடிய நிலை முந்தி இருக்கவில்லை. இப்போது இருக்கிறது. இப்போதும் இருக்காது, அது கொஞ்சம் காலம் எடுக்கும்னு சொல்றாங்க. இப்போ எடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளை டிஎன்ஏ பரிசித்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் காலம் எடுக்கும். அந்த அளவு நம்ம நாட்டில் இல்லை இப்போது வரைக்கும். ஆனால் 98 அந்த 15-16 சடலங்கள் எடுக்கப்பட்ட போது அதையொட்டி பல ராணுவ அதில் ஒரு கதை நம்ம ஒரு செய்தி பார்த்தா, அந்த 15 உடல்களில் 2 பேருடைய உடல்கள் அடையாளம் காணப்பட்டது. அந்த காலத்துல காணாமல் போனவர்கள் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் அடையாளம் காணப்பட்டது. ஆனால் உடைகள் அதுகளை வச்சு ஏதோ அடையாளம் காணப்பட்டது. ஆனால் அது தொடர்ந்து நடக்கல. அந்த வழக்குகளை குற்றம் சுமத்தப்பட்ட இராணுவத்தினருக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் பிரசன்னமாக புலிகளினுடைய பிரசன்னத்தால் பாதிப்பு என்று பாதுகாப்பு என்று அந்த வழக்கு முதல் அனுராதபுரத்துக்கு மாறப்பட்டு இப்போது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்னும் அந்த வழக்கு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை எடுத்து ஒத்தி வைக்கிறது போய்கொண்டிருக்கு. ஆனால் சம்பந்தப்பட்ட சான்றாதாரங்கள், மண்டையோடுகள், மற்ற எலும்புக்கூடுகள் ஆதாரங்கள் இன்னமும் பாதுகாப்பாக எங்காவது இருக்கின்றதா என்பது எனக்கு தெரியும். அந்த எடுக்கப்பட்டது எங்க ஒரு முறையான நடக்கல சேகரிப்பு இருக்கு. அது மாதிரி அதே பிரச்சனை யாழ்ப்பாணத்தில் துரையப்பா விளையாட்டரங்களை கண்டுபிடிக்கப்பட்ட அது பற்றிய செய்தியை முதல்படி ஒரு மனித புதவுளி இருக்கின்ற செய்தியை நானே எடிட் பண்ணி தலைப்பு போட்டு வெளியிட்ட நினைவு எனக்கு உண்டு. அது பற்றிய செய்தி, அது பற்றிய விடயம் அப்போது யாழ் நீதவானாக இருந்த நீதவான் ஏகநாதனின் தற்றுடி முடிவில் எடுக்கப்பட்டு அந்த புதைகுழி அகழப்பட்டது. கிட்டத்தட்ட 15-20க்கு மேற்பட்ட சடலங்கள் எடுக்கப்பட்டன என்பது நான் அது பக்கத்தில் இருந்த செய்தி. அது 95க்கு பிறகு 96-97க்கு பிறகுதான் அது. ஆனால் அது குற்றச்சாட்டு இலங்கை படைகளில் அது இந்திய ராணுவத்தின் காலம் என்று சொல்லப்படுது. 95-96க்கு பிறகு இலங்கை ராணுவம் என்ன பிறகு ஏகநாதன் இதாக இருக்க நான் அந்த செய்தி நேரடியாக அந்த செய்தியை முதலே வெளியிட்டு அப்புறம் அந்த செய்தியில் தொடர் செய்திகள் எல்லாம் நான் தான் எழுதினீங்க. அந்த நேரத்தில் அந்த அகழ்வது நடக்க நான் பக்கத்தில் இருந்திருக்கேன். நாட்கணக்காக இருந்து அந்த செய்தியால் எழுதியிருக்கேன். அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் விடுதலை புலிகளையும் அந்த காலத்தில் சந்திச்சிருக்கீங்க, இராணுவத்தோடையும் நீங்கள் சந்தித்து செய்திகளை சேகரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு 2 பக்கத்தில் இப்போ நீங்கள் அவங்கள சந்திக்கிறீங்கன்றதால இந்த செய்திகளை வெளியிடறதுல ஏதாவது உங்களுக்கு மிகுந்த நெருக்கடிகள் ஏற சொன்னால் எரிதுவு கோவம், இறங்க சொன்னால் அப்படி ஏதாவது இப்போ இராணுவத்தினர் சொல்லும்போது இந்த செம்மணி பற்றியோ அல்லது அங்கே நடந்த முக்கியமான சம்பவங்கள் பற்றியோ இதெல்லாம் பிரயோசிக்காதீங்க அப்படின்னா அழுத்தங்கள் இருந்தது. அப்படி கணக்கு அழுத்தங்கள் இருந்தது. அவற்றை சமாளிச்சிங்க. அதெல்லாம் நெருக்கடிகளை எதிர்கொண்டோம். அதற்காக விடுதலை புலிகள் இந்திய படை இருந்த பொழுது முரசொலி பத்திரிகையை தடை செய்தார்கள். அதை ஆட்சேபித்து அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புலிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உதயனை நான் மூடினேன். 4-5 நாட்கள் நாங்கள் மூடினோம். புலிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீண்டும் என்னையும் முரசொலி ஆசிரியர் திருச்செல்வத்தையும் வெல்வெட்டித்துறைக்கு இந்திய படை இருந்த வெல்வெட்டித்துறை பிரதேசத்துக்கு அழைத்து அப்போது யாழ் தளபதியாக இருந்த புலிகளின் யாழ் தளபதி கிட்டு வித்தியன் என்ற உதயன் போராட்டத்துக்காக உங்கள் மீதான தடையை நீக்குகிறோம், உதயன் அப்படியும் வர வேண்டும் என்று தலைவர் எதிர்பார்க்கிறார், அதற்காக முரசொலி மீதான தடையை நீக்குகிறோம் என்று அதை பற்றியெல்லாம் என்னுடைய புத்தகத்திலே விரிவாக நான் எழுதியிருக்கிறேன். எல்லா தரப்போடையும் நெருக்கமாக பழகியிருக்கிறேன், மோதி இருக்கிறேன். ஆனால் பேனைக்கு நேர்மையாக இருந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் கடைசி வரை உயிரோடு கடத்தப்பட்டும் 3 மாதத்துக்கு பின் உயிரோடு வந்திருக்கின்றேன் என்றால் அது நீங்கள் மட்டும்தான். நான் நினைக்கிறேன் இலங்கை பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் பேனாவுக்கு நேர்மையாக நான் நடந்து கொண்ட இப்போதும் அதிலே நான் என்னுடைய மனச்சாட்சிக்கு எது சரி என்று படுகின்றதோ அதிலே நான் தெளிவாக இன்னும் அந்த பத்திரிகையினுடைய வேலைகளை தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கீங்க. நான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள முடிந்த அளவு உண்மையான இதில் என்ன நடந்தது, எந்த காலகட்டத்தில் நடந்தது, என்னென்ன விஷயங்கள் இதில் இன்னும் இருக்குது அப்படின்ற தகவல்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள்.